ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கு தமிழ் சேனல். இன்னைக்கு செமையாக லோன் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2,00,000 நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு எத்தனை மாதம்ன்றது நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து 50,000லேருந்து மேக்ஸிமம் 9 லட்சம் வரை லோன் தருவாங்க. நம்ம எதில் பார்க்க போகிறோம்னா ஆப்லாம் கிடையாது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் மூலயமா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து வெப்சைட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து உங்களுக்கு அதிலேயே ஒரு லோன் ப்ரொவைட் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் எந்த விதமான ஆப்பும் நம்பாதால்னா ஸோ இதில் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரை உங்களுக்கு லோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 50,000லேருந்து 9 லட்சம் வரையும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாதம் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம், 24 மாதம், 36 மாதம், 48 மாதம், 60 மாதம் வரையும் உங்களுக்கு லோன் வந்து 5 வருஷம் வரையும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இஎம்ஐயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 லட்சத்துக்கு ஒரு 24 மாதம் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதம் இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐ வந்து 7,598 ரூபா வருது. மாதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12.25% வருது. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் அதுக்கப்புறம் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 4,129 ரூபா போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன கேட்குறாங்கன்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயிலாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எல்லாரையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம்குள்ளே போய்க்கிங்க. குரோம்குள்ளே போயிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் லோன்னு போட்டிங்கனாலே வந்துடும். அப்படி இல்லாட்டி நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் டச் பண்ணி போய்க்கலாம். ஸோ உள்ளே போனோடனே பர்சனல் லோன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சனல் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் சார்ஜஸ் நம்ம லோன் எடுக்கணும்னா அதுக்கு ரேட்ஸு சார்ஜஸ் எல்லாம் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்ல, அதை சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 10%லேருந்து 24% வரும் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்கிறாங்க. ஸோ லோன் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து 6,500 அப் டு 6,500 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரையும் போகலாம். மேக்ஸிமம் அமௌண்ட்டே ப்ராசஸிங் ஃபீஸ் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதிலலாம் வந்து உங்களுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குன்றத சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம இதில் அப்ளை பண்ணி நமக்கு லோன் கிடைக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கிடைச்சா இல்லைன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதுக்கு வருவோம். ஸோ இதில் வந்து ஹெச்டிஎஃப்சியில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு பர்சனல் லோன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ நமக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 21லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ நம்ம ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லாட்டி பப்ளிக் செக்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷமாவது இருக்கணும். இல்லாட்டி 1 வருஷமாவது இருக்கணும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில். ஸோ மந்த்லி இன்கம் வந்து 25,000க்கு மேலே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அவங்க க்ரைட்டீரியா சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிவிட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணது ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம சேலரிட் தான், நம்ம சேலரின்னு கொடுத்துட்டு நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ லோன் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது. ஸோ அதை பார்த்தோம்னா நமக்கு லோன் எவ்வளோன்றதை அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு ஃபர்ஸ்ட் நேமு, நம்ம மிடில் நேம் ஆப்ஷனலு, லாஸ்ட் நேமு. ஸோ சில பேருக்குலாம் பேன் கார்டில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் உங்கள் பேராக இருக்கும், பின்னாடி அப்பா நேம் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன ஜெண்டர்னு கேட்குறாங்க. ஸோ மேலா ஃபீமேலா இல்லை ஜெண்டர் நியூட்ரலா அப்படின்றத கேட்குறாங்க. அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த்து அதுக்கு வயசு கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிங்க. உங்கள் பேன் கார்டு நம்பரு, ஸோ உங்களோட பர்சனல் இமெயில் அட்ரஸை இங்கே என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், நம்ம எந்த கம்பெனியில் வேலை செஞ்சு நீங்கள் என்டர் பண்ணணும். அப்புறம் நம்ம மந்த்லி நெட் இன்கம் எவ்வளோ, ஸோ நம்ம மந்த்லி கமிட்மெண்ட் சில பேருக்கு எவ்வளோ இன்கம் இருந்தாலும் கமிட்மெண்ட் நம்ம வச்சுருப்போம், அதை என்டர் பண்ணிக்கலாம். நம்ம இமெயில் அட்ரஸ் ஒர்க் இமெயில் அட்ரஸ் இருந்தால் என்டர் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் மெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே என்டர் பண்ணிட்டு நம்ம விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் போவோம். அட்ரஸ் டீடைல்ஸில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். மேனுவலாக கிளிக் பண்ணிட்டு மேனுவலாக என்டர் பண்ணிக்கங்க. ஸோ எல்லாமே என்டர் பண்ணிட்டு பின்கோடு சிட்டி எல்லாம் போட்டுக்குங்க. ஸோ எல்லாம் போட்டதுக்கப்புறம் நமக்கு உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனோடனே நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் வெரிஃபிகேஷன். ஸோ நம்ம இன்கமை வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்து மேனுவலாக வந்து யாருமே வந்து பார்த்து உங்கள் பேப்பர்லாம் கொடுத்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ மேனுவலாக பண்ணுறத நம்ம வந்து இப்போ வெரிஃபிகேஷன் தான் பண்ணிருக்காங்க. ஸோ வெரிஃபிகேஷன் எப்படின்றது பார்த்துக்கலாம். பிரிண்ட் அவுட் இல்லை, எந்த இன்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன் 6 மாதம் வரை உங்களுக்கு அப்லோட் ஆன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ 100% செக்யூர்டு, ஆர்பிஐ கைட்லைன்ஸில் வருது. அதனால் நம்ம இது பண்ணிக்கலாம். இன்கம் வெரிஃபிகேஷன் போகலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பேங்க் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹெச்டிஎஃப்சி, பஞ்சாப் நேஷனல், கோட்டாக், அந்த மாதிரி எல்லா பேங்க்கும் இருக்கும். எந்த பேங்க்கில் உங்களுக்கு சேலரி வருதோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 3 ஆப்ஷன் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து வெரிஃபை வித் மொபைல் ஓடிபி. ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸ்ஸு, எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஒரு ஓடிபி என்டர் பண்ணிங்கனாலே போதும். ஆர்பிஐ ரெகுலேட்டட் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர். ஸோ அதனால்
உங்களுக்கு அவங்களே ஈஸியாக வெரிஃபை பண்ணிவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், நெட் பேங்கிங் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த மொபைல் வெரிஃபை ஓடிபி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே போனால் நமக்கு எல்லாமே வந்துடுது. ஸோ எல்லாமே வந்ததுக்கப்புறம் அப்ரூவ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் அப்ரூவ் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு எவ்வளோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபர் பண்ணுறாங்கன்றதை இதை என்டர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணுமோ அதை என்டர் பண்ணிவிட்டு எத்தனை மாதம் உங்களுக்கு வேணுமோ அப்படின்றது என்டர் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போது நம்ம வந்து 2,24 மாதத்துக்கு என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு 7,598 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது. ஸோ டேக்ஸ் இதெல்லாம் போக இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் கெட் லோன் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ஸோ எனக்கு எனக்கு வந்து இது பிடிக்கல, எனக்கு அது வந்து செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது விட்டுடலாம். அந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே கால் பேக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ப்ராசஸில் இருக்குது, நீங்கள் ஏன் இது பண்ணீங்கன்னு. அப்புறம் உங்களுக்கு இதில் எனக்கு ஆஃபர் எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேலிடேட் ஆகுதுன்றதை நீங்கள் செக் பண்ணுற மூலிமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகேனா இதிலே நீங்கள் வந்து லோனும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓகேன்னு நினச்சிங்கன்னா கெட் லோன் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபை ஆதார் வெரிஃபை பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆதார் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் அதே மாதிரி இங்கே டைப் பண்ணிக்கங்க. எல்லாமே என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் சேலரி அக்கௌண்ட் நம்பர் எந்த அக்கௌண்ட்டில் சேலரி அந்த அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு அந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு நேமெல்லாம் என்டர் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா லோனு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து லோன் வந்து ப்ராசஸ் ஆயிரும். ஸோ உங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து லோன் வந்து ப்ராசஸ் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த வெப்சைட் மூலிமா HDFC பேங்க் மூலிமா நம்பகத்தமான பேங்க் மூலிமா வந்து நம்ம லோன் இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த வெப்சைட் லிங்க்கு. ஸோ லிங்கை தொட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஒருவேளை இது லோன் அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா கீழே இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் 2 லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு வந்து பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.